தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமை சகோதர சகோதரிகளே, இன்று பெரிய வியாழக்கிழமை அவருடைய ராமநவமி பெருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நற்கருணை பேணை பெருமையாக இருக்க வேண்டும். இன்றும் மறுநாள் மக்களுக்கு நலன்களை வழங்க போதுமான திரு அப்பம் இந்த திருப்பணியை அர்ச்சிக்க வேண்டும். உலகங்களிலே இந்த பாடலை பாடுகிற பொழுது ஆலய மணிகள் ஒழிக்கும். இது முதல் பாஸ்கா திருவழிப்பு வரை மணிகள் ஒழிக்காது. அன்பே கடவுள், கடவுளை அன்பு, அன்பும் நட்பும் எங்கிருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்புதான் இயேசுவின் போதனை. அந்த அன்பு கட்டளையை தன் திருத்துதர்களுக்கு கொடுத்த அன்பின் திருவிழா. அன்பு உறவில் அடைகிறது, உறவு உணவில் வெளிப்படுத்துகிறது. அன்று பாலைவனத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அற்புதமாக உணவளித்தது போல புதிய இஸ்ரேல் மக்களாகி நமக்கு அற்புதமான உணவளிக்க விரும்பிய இயேசு புதிய உடன்படிக்கை உணவான நற்கருணை ஏற்படுத்திய பெருவிழா இன்று கொண்டாடுகிறோம். நற்கருணை என்னும் மாபெரும் கொடையை திருமணத்துக்கு பெற்ற அனைவருக்கும் காலமெல்லாம் வழங்க பணிபுரித்துவத்தில் தன் திருத்துதர்களை இயேசு அர்ப்பணிப்பு செய்தார். இதை நினைவாக செய்யுங்கள் என்று பணித்தார். இவ்வாறு பணி வாழ்வில் மக்களை ஒன்று சேர்க்க குருக்களை திருச்சபைக்கு தரும் குருத்துவத்தை ஏற்படுத்திய பெருவிழா. பிறரை அன்பு செய்து அன்றாட நற்கனை உணவாக்கிக் கொண்டு திறன்பேற்று இறைசு பணியை தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த திருப்பணியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் பங்கெடுப்போம். இன்றைய வழிபாடானது 4 பிரிவுகளாக கொண்டிருக்கிறது. 1 இறைவார்த்தை வழிபாடு, 2 பாதம் கழுவும் சடங்கு, 3 நற்கருணை வழிபாடு, 4 நற்கருணை பவனி என 4 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த வழிபாடுகள் நமக்கு இயேசுவின் இறையாட்சி பந்தியில் அமரும் வாய்ப்பை தர வேண்டும் என்ற சிந்தனையோடு நம் அனைவரும் பயபக்தியோடு இந்த திருப்பணியிலே பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்படி
நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. சகோதர சகோதரி இப்பொழுது உலகங்களிலே இந்த பாடப்படுகிற பொழுது ஆலய மணிகள் ஒழிக்கும். இது முதல் பாஸ்தா திருவிழிப்பு வரை மணிகள் ஒழிக்காது.
இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் புனிதமிக்க திருவுலகில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துணியாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது முதல் பகுதியாகிய இறைவார்த்தை வழிபாடு ஆரம்பமாகிறது. இங்கே முதல் வாசகம் விடுதலை பயணங்களிலிருந்து வாசிக்கப்படுகிறது. உணவு உறவின் பகிர்வின் அடையாளம். பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வலியுறுத்தியது போல நாமும் தகுந்த விதத்தில் நக்கல் உட்கொள்ள தயார் செய்ய வேண்டி வலியுறுத்தும் இந்த வாசகத்திற்கு செவிமடுக்கிறோம். முதல் வாசகம் பாஸ்கா ராவா பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 மேலும் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12வது அதிகாரம் 1 முதல் 8 மேலும் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அந்த வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கு வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவுகளின் நிலைகளின் மேல் சட்டத்தில் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதன் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நிறைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகமானது பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. நற்கருணையே நமது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மையமுமாகும். நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற போது இயேசுவின் இறப்பை அறிக்கையிடுகிறார். நற்கருணை மையமாக்கி வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் பிறர் மேல் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிற இந்த பவுலடியாரின் வார்த்தையை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். யோவான் செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். பாஸ்கா விழா தொடங்கி இருந்தது. தந்து உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். இந்த உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தாம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து
தன் மேலாடையை கலைத்து வைத்து விட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக் கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குடித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலாடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு குறிப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அன்பாக்கு ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் ராவுணவு திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு திருவிழா. ஒருவேளை அது குருக்களுக்கான திருவிழாவாக இருப்பதால் இந்த திருவிழா களைகட்டாத திருவிழாவாக எனக்கு தென்படுகிறது. ஒரு திருவிழா என்றால் அங்கு களை கட்ட வேண்டும், அப்படிதானே? அங்க கொண்டாட்டம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கணும். குருக்களுக்கான இந்த திருவிழாவின் தொடக்கத்தில் இந்த வளாகம் பெருமையாகத்தான் இருந்தது. அப்ப நினைச்சுக்கிட்டேன், சரி, குருக்களுக்கான திருவிழா அப்படி எப்படிதான், இப்படிதான் அப்படின்னு. இது குருத்துவத்திற்கான திருவிழா. ஆனா குருத்துவத்திற்கான திருவிழாவின் அந்த தன்மைகள் எல்லாம் இந்த வழிபாடு கொண்டிருக்கிறது. இந்த வழிபாட்டில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை மக்கள் நாம் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க உங்கள் எல்லோரையும் அழைக்கிறேன். நற்கருணையை ஏற்படுத்திய பின் இயேசு சொன்ன வார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள். மீண்டுமாக சொல்லலாமா? இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு அவர் செய்ததை நாம் நினைவு கூர்ந்திட ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுடைய வார்த்தைகள் மறு கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய குருவானவரால் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் இயேசு செய்ததை நினைவு கூர்ந்திட அழைக்கப்படுகிறோம். நினைவு கூர்தல் என்பதை நாம் மிக சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. நினைவு கூர்தல் என்பது மிக மிக வலிமையான ஒரு செயல். 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது எங்களை அழைத்து சென்ற தமிழ் குருக்கள் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்த
குறிப்பாக இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே கடைசி கட்ட போர் உக்கிரமாக நடைபெற்ற அந்த முள்ளி வாய்க்கால் பகுதிக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், அங்குதான் ஏராளமான தமிழர்கள் அந்த போரிலே உச்சகட்டமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த இடத்திற்கு எங்களை எல்லாம் அழைத்து சென்றார்கள். இங்குதான் நம்ம தமிழர்களை எல்லாம் அந்த ராணுவம் குஞ்சு குவித்த இடம் அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த இடத்தை காண்பித்தார்கள். மறு வருடம் அந்த போர் நடைபெற்றதற்கு அடுத்த வருடம் இயேசு சபை குருக்கள் அந்த இடத்திலே இங்குதான் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நினைவு கூறும் விதமாக அவர்கள் அங்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த நினைவு சின்னம் எல்லா மக்களும் அந்த ஒரே இடத்தில் ஒன்று கூடி வந்ததை போலவும் அங்கு அவர்கள் கொல்லப்பட்டதை போன்றவும் அங்கு அந்த நினைவு சின்னம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதை கேள்விப்பட்ட இலங்கை ராணுவம் உடனடியாக அவர்கள் எந்திரங்களை கொண்டு வந்து அவர்கள் உருவாக்கியிருந்த அனைத்து நினைவு சின்னங்களையும் தரைமட்டமாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் எழுப்பியது ஒரு நினைவு சின்னம். அந்த நினைவு சின்னத்தை ஏன் அரசாங்கம் உடனடியாக அகற்றிவிட வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவர்கள் அந்த நினைவு சின்னத்தை ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். இரண்டாவது உதாரணம், தூத்துக்குடியில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் 14 நபர்கள் துப்பாக்கி சூட்டி கொல்லப்பட்டார்கள். என்ன போராட்டம்? ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம். அதில் 14 பேர் காவல்துறையால் துப்பாக்கி சூட்டி கொல்லப்பட்டார்கள். அவர்கள் இறக்கவில்லை, கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கொலைக்கு பிறகு அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் நினைவாய் ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டது. பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஆலை மூடப்பட்டது. இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்கப்பட்டது. அரசு வேலைக்கு கூட உத்தரவாதம் வழங்கப்பட்டது. ஆனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்றான அவர்களுக்கான நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும் என்பது அரசால் மறுக்கப்பட்டது. ஏன் அந்த நிகழ்வுக்கான நினைவு சின்னம் எழுப்பப்படவில்லை? இதில்தான் நினைவு கூர்தலுடைய வலிமை அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த 2 இடங்களிலும் நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டு விட்டால் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பாடம். அடுத்த தலைமுறையினர் அந்த நினைவு சின்னங்களை பார்க்கிற பொழுது தங்களுடைய வரலாற்றை அவர்கள் நினைவு கூறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாய் நிச்சயமாய் அமையும். இந்த 2 நிகழ்வுகளிலும் பின்னால் வரக்கூடிய தலைமுறை அதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அரசாங்கம் இழைத்த கொடுமை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். மக்களுடைய எழுச்சி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அந்த எழுச்சி விளைவாய் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க போராட்டம் எதிர்காலத்தில் உருவாகி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்கு தான் இப்படிப்பட்ட நினைவு சின்னங்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுவதற்கு தடைகள் விதிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு நினைவு கூறுதல் எவ்வளவு வலிமையாக அமைந்துவிடும் என்று அரசாங்கம் வஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருவையில், நம்முடைய மறையில் நாம் நம்புகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நினைவாக எனக்கு பின்வருகின்ற என்னை நம்புகின்ற மக்கள் இதை நினைவு கூற வேண்டும் என்று அவர் 4 காரியங்களை நினைவு கூறுவதற்காக, வெறுமனே சடங்குக்காக அல்ல, அதை செயலுக்காக என்னுடைய மக்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவர் விட்டு சென்றார். அந்த 4 காரியங்களை தான் இந்த நாளில் தாயார் திருவையோடு இணைந்து இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் எல்லோரும் நினைவு கூறுகிறோம். அதை முன்னுடைய தந்தையர்கள் அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள். 4 காரியங்களை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அந்த 4 காரியங்களுக்காகத்தான் இன்று விழா எடுக்கப்படுகிறது. இந்த 4 காரியங்கள் என்னெல்லாம்? இந்த நாளில் 4 காரியங்கள் நினைவு கூறப்பட வேண்டும்.
4 காரியங்கள் என்னதான்? ஒன்று, குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியது நினைவு கூறப்பட வேண்டும். இரண்டாவது, நற்கருணையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அடுத்தடுத்த தலைமுறைகள் இதை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும். மூன்றாவது, அந்த நிகழ்விலே அவர் அன்பு கட்டளையை கொடுத்தார். இந்த கட்டளை மீண்டும் மீண்டுமாக மக்களால் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பு கட்டளையை கொடுத்த அவர் அதை செயலில் காட்டுவதற்கு பாதங்களை கழுவினார். இதுவும் மக்களால் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பு மக்களே, இந்த 4 காரியங்களும் நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் இந்த நினைவு கூறுதல் வெறுமனே சடங்காக இருக்கக்கூடாது. இந்த 4 காரியங்களும் நினைவு கூறப்படுகிற பொழுது அது மிக மிக வலிமையான ஒரு செயலாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு மாறல. அரசாங்கம் ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புவதற்கு எவ்வளவு யோசிக்கிறார்கள். அடுத்த தலைமுறை அதை நினைவு கூர்ந்து போராட்டத்திற்குள் வந்து விடுவார்கள், அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இயேசுவும் நான் விட்டு சென்ற இந்த காரியங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்பட்டால் என்னுடைய மக்கள் என்னை போல ஒரு எழுச்சி மிக்கவர்களாக, என்னை போல இறையரசின் பணியாளர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் என்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள் என்று விட்டு சென்றார். பாவம், இயேசுவுக்கு தெரியவில்லை. நான் அவர் விட்டு சென்றதை வெறுமனே சடங்காக நினைவு கூர்ந்து விட்டு கடந்து விடுவோம் என்று அவர் ஒருவேளை நினைத்திருக்க மாட்டார். என்னுடைய மக்கள் நான் சொன்னதை வெறுமனே சடங்காக மட்டும்தான் செய்வார்கள் என்று இயேசு நினைத்திருந்தால் வேறு எதையாவது நமக்கு கற்றுத் தந்திருப்பார். ஆனால் அவர் விட்டு சென்றதை நாம் வெறுமனே சடங்காக மட்டும்தான் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் குருத்துவம், நற்கருணை, அன்பு கட்டளை, பாதம் கழுவுதல் இவையெல்லாம் நமக்கு பெரிய வியாழக்கிழமை மட்டும் நாம் நினைவு கூர்ந்துவிட்டு இந்த திருப்பலியோடு அதை விட்டுவிட்டு செல்லக்கூடிய நினைவு கூறுதலால் தான் அது அமைந்திருக்கிறது. குருத்துவம் அல்லது நற்கருணை எதை எனக்கு கற்றுத் தருகிறது? ஒன்றுமில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்களை பாருங்கள், அவர்கள் ஒன்றை நினைவு கூர்ந்தார்கள். அந்த நினைவு கூர்ந்தால் அவர்களை வாழ்வுக்கு அழைத்து சென்றது. அதுதான் முதல் வாசகம். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். எல்லோருக்கும் பாஸ்கா விழா கொண்டாடப்படக்கூடிய அந்த வழிமுறை நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாஸ்கா விழாவை குடும்பமாக அவர்கள் கொண்டாட வருகிற பொழுது அந்த குடும்பத்தில் இளைய நபர், வயதில் இளையவர், சிறியவர், வயதில் மூத்தவரிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். என்ன கேள்வி கேட்க வேண்டும்? நாம் ஏன் இந்த நிகழ்வை நமது வீட்டில் இப்பொழுது கொண்டாடுகிறோம்? ஏன் இங்கு கீரை இருக்கிறது? ஏன் இங்கு கோல் இருக்கிறது? ஏன் இங்கு ஆட்டுக்குட்டி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இவையெல்லாம் ஒரு குடும்பத்தில் உள்ள இளைய வயதில் இருக்கக்கூடியவராக குடும்பத்தில் உள்ள மூத்தவரிடம் கேட்க வேண்டும். எதற்காக நாம் இந்த பாஸ்காவை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது குடும்பத்தில் உள்ள மூத்தவர் இந்த விழாவுக்கான அர்த்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாஸ்கா விழாவை பற்றிய எகிப்தில் அவர்கள் பட்ட அடிமைத்தனம், அங்கிருந்து கடவுள் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, அவர்கள் மக்கள் பட்ட துன்பதுயரங்கள், அதில் கடவுள் அவர்களை காப்பாற்றியது, அற்புதமாய் அவர்களை வழிநடத்தியது, இந்த கடந்த கால வரலாற்றை அவர்கள் மீண்டுமாக நினைவு கூர்ந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த பாஸ்கா விழாவில் அவர்கள் செய்து கொண்டிருந்தது. நினைவு கூர்ந்தார்கள், மீண்டும் மீண்டுமாக நினைவு கூர்ந்தார்கள், அடிமைத்தனத்தை நினைவு கூர்ந்தார்கள், தாங்கள் கடந்து வந்த அந்த கடத்தல் அனுபவத்தை நினைவு கூர்ந்தார்கள். அந்த நினைவு கூர்தல் அவர்களுக்கு என்ன செய்தது? கடவுள் மீது ஆழமான அன்பையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. கடந்த காலத்தில் நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வைத்தது. மீண்டுமாக நாம் அடிமைத்தனத்திற்குள் போய்விடக் கூடாது என்று அவர்களுக்கு உணர்த்தியது. பாருங்கள், அவர்கள் கொண்டாடிய அந்த பாஸ்கா விழா மீண்டும் மீண்டுமாக அவர்கள் நினைத்து பார்த்தது அவர்களை புதிய வாழ்வுக்கு அழைத்ததை ஒழிய கடந்து போன பாவ வாழ்க்கைக்கு அவர்களை இட்டுச் செல்லவில்லை. அவர்களை புது மனிதர்களாக ஆக்கியதை ஒழிய அவர்கள் மீண்டுமாக பழைய மனிதர்களாக இருக்கிறது அனுமதிக்கவில்லை. இதுதான் பாஸ்கா விழா இஸ்ராயல் மக்களுக்கு செய்த புதுமை. பாருங்கள், 2வது வாசகத்தில் பவுலடியாருடைய வாசகத்தை கேட்டோம். கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய அந்த பகுதியில், கொரிந்து திருச்சபையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இயேசு ராமனவில் செய்ததை
இந்த மக்களுக்கு நினைவு கூறுகிறார். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் தான் பெற்றதை மக்களுக்கு கொடுத்துவிட்டு நற்கருணை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். புரிந்து திருச்சபை இந்த கடிதத்தை வாசித்த பொழுது நிச்சயமாக அவர்கள் எதை நினைவு கூர்ந்திருப்பார்கள்? இயேசு எதற்காக நற்கருணை ஏற்படுத்தினார் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். புரிந்து திருச்சபை இந்த கடிதத்தை பவுல் எழுதிய பொழுது எப்படி இருந்தது? பிளவுற்றிருந்தது. தங்களுக்குள் அவர்கள் பல வேறுபாடுகளோடு இருந்தார்கள். வாரந்தோறும் ஒன்று கூடி வந்தார்கள். பணக்காரர்கள் எல்லோரும் வேகமாக அவர்கள் கொண்டு வந்த உணவை அவர்களுக்குள் சாப்பிட்டுவிட்டு, ஏழைகள் வேலையை முடித்துவிட்டு, அடிமைகள் தங்கள் பணிகளை முடித்துவிட்டு சபைக்கு வருவதற்கு முன்பாக, மண்டாட வருவதற்கு முன்பாக இவர்கள் எல்லோரும் கொண்டு வந்த உணவை இவர்களுக்குள் பகிர்ந்து சாப்பிட்டுவிட்டு, ஏழைகளை பற்றி அடிமைகளை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள். இந்த ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்களாய், அடிமைகள் அந்நியப்பட்டவர்களாய் இருக்க, பணக்காரர்கள் மட்டும் ஒன்று கூடி வந்து செல்லக்கூடிய பிரிவினை கூட்டமாக அந்த திருச்சபை இருந்தது. அப்பொழுதுதான் அவர் நற்கருணையை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நற்கருணை என்பது இப்படி பிளவுண்டு நாம் ஒன்று கூடி வந்து பிளவுண்டு வெளியே செல்வதற்காக அல்ல. ஒருவேளை நம்மிடம் பல்வேறு விதமான பிரிவுகள், பிளவுகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று சேர்ந்து வருகிறோம். இயேசுவால் ஒன்றிணைக்கப்படுகிறோம். இயேசுவுடைய உடலால் நாம் ஓர் உடலாக்கப்படுகிறோம். இந்த போதனையை பவுலடியார் அவர்கள் நினைவு கூர்ந்து கற்றுக்கொள்ள அழைப்பு கொடுத்ததை 2வது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். நற்கருணை என்றால் நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், நமக்கு வேறுபாடு இல்லை, நமக்கு பிளவு இல்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள நம்மை நினைவு கூர்ந்திட இயேசு இதை என்னுடைய நினைவாக செய்து என்று அழைத்தார். நற்கருணை பள்ளியில் அமர்கிற நாம், நற்கருணையை கொண்டாடுகிற நாம் இந்த மதிப்பீட்டில் இருக்கிறோமா, வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதனால்தான் சொன்னேன், நாம் இயேசு செய்ய சொன்னதை நாம் சடங்காக்கி விட்டோம். ஒருவேளை இங்கு நற்கருணை மக்களாக நாம் இருந்தோம் என்றால், நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், சாமி எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை, சாமி எங்களுக்குள்ள எந்த பிரிவும் இல்லை. ஒருவேளை யாராவது ஒரு ஊருக்குள் வந்தாலே நம்மிடம் பிரிவு இருக்கிறது என்பதை பார்த்து விடுவார்கள். நானே கண்டுபிடிச்சு நமக்குள்ள பிரிவு இருக்கு அப்படின்னு. எனக்கு அவ்வளவாக நமது ஊரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த வாகனத்தை இந்த பாதைக்கு ஓட்டிக்கொண்டு நமது பங்கு தந்தை இல்லத்திற்கு செல்கின்ற பொழுதே உன்னை பார்த்தேன், பிரிவை கண்டுபிடித்தேன். இது நான் கண்டுபிடித்த பிரிவும் பிளவு. ஒரே ஊருக்குள் 2 பெயர்களா? ஒரே ஊருக்குள் 2 குழுக்களா? ஒரே மக்களுக்குள் 2 பிரிவுகளா? இது நான் பார்த்த ஒரு பிரிவு, ஒரு பிளவு. நான் பார்க்காத உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏராளமான பிளவை பற்றி யோசித்து பாருங்கள். நான் இயேசுவுடைய நற்கருணை பந்தியில் பங்கெடுக்க வருகிறேன் என்றால், பவுலடியார் சொல்கிறார், இந்த கொண்டாட்டத்திற்கு வருகிற உங்களுக்குள்ளும் ஆண் என்றும் பெண் என்று இருக்கக்கூடாது, அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்று இருக்கக்கூடாது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த யூதர்களுக்குள்ளே பல்வேறு பிரிவுகள் என்பது போல நமக்குள்ளாக பிளவுகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். பல்வேறு விதமான பிரிவினை மனப்பான்மையை நாம் நமக்குள்ளாக விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பல கோதுமை மணிகள் ஒன்றாக அரைக்கப்பட்டு ஒரே அப்பமாக மாறி, அந்த அப்பம்தான் ஒரே கிறிஸ்துவாக நமக்குள்ளாக வருகிறார் என்றால், ஒரே கிறிஸ்துவை உட்கொள்கிறேன் என்றால், அந்த கிறிஸ்துவின் உடலாய் உறுப்புகளாய் இருக்கக்கூடிய எனக்குள் ஏன் உணவு பிரிவினை, பிளவுகள்? அப்படி என்றால் நான் நற்கருணையை, இயேசு சொன்ன நற்கருணையை சடங்காக்கிவிட்டேன், அதை செயலாக்கவில்லை. அன்பு கட்டளை கொடுத்தார், நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டுகின்ற அன்பில்தான் நீங்கள் எல்லோரும் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்வார்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பு கட்டளையை நாம் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிறோமா? அது கோட்பாட்டளவில், விவிலிய இறைவார்த்தை அளவில், அதுவும் ஏற்றளவில் இருந்துவிட்டது என்றால் அதை சடங்காக்கி விட்டோம், செயலாக்கவில்லை. பாதம் கழுவி பணிவிடை புரிவதுதான் நான் உனக்கு கற்றுத்தந்த பாடம் என்று இயேசு இன்று இந்த வழிபாட்டில் உனக்கு கற்றுத் தருகிறார் என்றால், இந்த பாதம் கழுவும் சடங்கில் தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் பணிவிடை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த பாடத்தை வாழ்வாக்கி இருக்கிறோமா? நமக்குள் இந்த பணிவிடை புரியக்கூடிய தன்மை
பணி தலைமைத்துவம், பிறரோடு சேர்ந்து பணியாற்றுவது, பிறரோடு இணைந்து ஒரு கூட்டு இயக்க திருவையாக இருப்பது, இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா? நாம் யாரோடும் சேர்ந்து நிற்க முடியாது, யாருடைய தலைமையையும் எல்லாம் ஏற்க முடியாது. யார் பொறுப்பெடுத்தாலும் அந்த பொறுப்பிலே குறைந்து விடுத்து, யார் தலைமையேற்று செய்தாலும் அவர்களோடு இணைந்து போக முடியாத தன்மை, யார் எந்த பொறுப்பு பங்கிலே எடுத்து நடத்தினாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருப்பது, இப்படியெல்லாம் நான் இருந்து கொண்டிருந்தால் இயேசு பாதம் கழுவி பணிவிடை புரிந்து நீ இறங்கி செல்ல வேண்டும், உன்னையே தாழ்த்த வேண்டும். இயேசு மேலாடையை கிளற்றினார், கடவுள் தம்மையிலிருந்து இறங்கி வந்தார், தண்ணீரை எடுத்து குடித்தார். நான் என்னை தாழ்த்த வேண்டும், நான் இறங்கி வர வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம செயல்படுத்தல அப்படின்னா இதை நாம் சடங்காக்கி வைக்கிறோம், செயலாக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த 4 காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஒருவேளை இந்த கதை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டலாம். ஒரு துறவு மடம் இருந்ததாம். அந்த துறவு மடத்தில் பளபளப்பான ஒரு வெள்ளி பாத்திரம், ஒரு தண்ணீர் குடுவை. இந்த தண்ணீர் குடுவையும் இந்த வெள்ளி பாத்திரமும் அந்த துறவர மடத்தில் பெரிய வியாழக்கிழமை என்று பாதம் கழுவும் சடங்கிற்காக அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு வருடம் அந்த துறவு மட தலைவர் இந்த பாத்திரத்தையும் குடுவையும் எடுத்து பாதம் கழுவும் சடங்கை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருந்த அவருக்குள் இயேசு பிறருடைய பாதங்களை கழுவ சொன்னார். நான் இங்கு இதை ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறேன். வெறுமனே வழிபாட்டில் செய்வதற்காக இயேசு இதை செய்ய சொல்லியிருப்பார். இதை நான் நீதிக்கு எடுத்துச் செல்வேன் என்று அந்த வழிபாடு முடிந்ததும் அதற்கு பின்னால் அவர் அந்த பாத்திரத்தையும் அந்த குடுவையையும் எடுத்துக்கொண்டு அந்த பங்கில் உள்ள ஏழைகளை தேடி சென்றார். அவர்கள் பாதங்களை கழுவினார். அந்த பங்கிலே உள்ள நோயாளிகளை தேடி சென்றார். அவருடைய பாதங்களை கழுவினார். ஆக அவருடைய செயல் மற்ற துறவிகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் தொடர்ந்து வந்த காலத்தில் இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். பங்கில் உள்ள ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள் இவர்களுடைய பாதங்களை எல்லாம் அடுத்தடுத்து வந்த துறவிகள் கழுவ ஆரம்பித்து அவர்களோடு நல்ல உறவில் இருந்து அவர்களுக்கான பல பணிகளை அந்த பங்கிலே செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பங்கிலே பல அற்புதமான பணிகள் எல்லாம் நடைபெற்றது. அவர்கள் ஆரம்பித்த இந்த செயலால் காலங்கள் ஓடியது. இவர்கள் பயன்படுத்திய அந்த வெள்ளி பாத்திரம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் என்னாச்சு, இன்னும் பழசாயிட்டே இருந்துச்சு. அந்த நீர் வைத்திருந்த அந்த குடுவையும் உடையக்கூடிய நிலையாச்சு. பின்னால் வந்த துறவி பார்த்தார், இந்த குடுவைக்கும் இந்த பாத்திரத்திற்கும் நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது. அது ஒரு அற்புதமான வரலாறு, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பங்கிலே ஏற்படுத்திய வரலாறு. இப்படிப்பட்ட நீண்ட வரலாறு கொண்ட அற்புதமான இந்த பாத்திரத்தையும் இந்த குடுவையையும் நாம் பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு நினைவாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் என்ன செய்தார், அவர்கள் பயன்படுத்திய அந்த பாத்திரத்தையும் அந்த குடுவையையும் கோயிலே வைத்துவிட்டார். இதுக்கு மேல யாரும் இந்த பாத்திரத்தையும் குடுவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு கட்டளை பிறப்பித்து விட்டார். இந்த பாத்திரத்தையும் குடுவையும் எடுக்கல அப்படின்னா அந்த செயல் நடக்காது. அப்படிதானே? அந்த செயல் நடக்கல. காலங்கள் உருண்டோடியது. அடுத்து வந்த துறவி பார்த்தார், கோயில்ல இவ்வளவு முக்கியமான இந்த பாத்திரத்தையும் இந்த குடுவையும் சும்மா வச்சிருக்காங்களே. அவர் ஒரு கண்ணாடி கூண்டுக்கு ஆர்டர் செய்தார். ஒரு கண்ணாடி கூண்டு செஞ்சு அந்த கூண்டுக்குள்ள செஞ்சாரு. இந்த குடுவையையும் அந்த பாத்திரத்தையும் எடுத்து வைத்தார். காலங்கள் உருளோடியது. மற்ற துறவிகள் வந்தார்கள். இந்த குடுவையையும் அதையும் பார்த்த பொழுது இந்த குடுவையும் இந்த பாத்திரமும் தான் இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்ய வைத்தது. அவர்கள் அதை தொட்டு கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒன்று மட்டும் அங்கு இல்லாமல் போய்விட்டது. எது இல்லாமல் போய்விட்டது? அவர்கள் செய்த செயல் இல்லை. செயலுக்கு காரணமான காரியங்கள் எல்லாம் சடங்காக அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. இந்த கதையை அப்படியே இயேசு விட்டு சென்ற அந்த 4 காரியங்களை செய்வதற்கான அழைப்போடு பொருத்தி பாருங்கள். இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். குருத்துவத்தை ஒரு சடங்காக, ஒரு சடங்கை செய்வதற்கு கடவுள் ஏற்படுத்திய ஆளாக மட்டும் வைத்து வைக்குமா? ஒருவேளை குருத்துவத்தை செயலாக பார்த்தோம் என்றால்
குருத்துவத்தினுடைய மாண்பை உணர்ந்திருந்தோம் என்றால், குருத்துவத்தை கடவுள் உருவாக்கிய விதத்தில் நாம் கண்டுபிடிச்சிருந்தோம் என்றால், நிச்சயமாக நிறைய குருக்கள் உருவாகிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் குருக்களை தாங்கி இருப்போம். குருக்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களுக்காக கொண்டாடி இருப்போம். குருக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருப்போம். குருக்களோடு இணைந்து பணிகளை முன்னெடுத்திருப்போம். குருக்கள் சோர்வுற்ற நேரங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்போம். குருக்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து செல்ல வருகின்ற பொழுது அவர்களோடு தோள் கொடுத்திருப்போம். குருத்துவத்திற்காக அடுத்த தலைமுறையை உருவாக்கி இருப்போம். குருத்துவத்தை பெருமையாக நாம் பேசியிருப்போம். குருத்துவத்தை ஏற்ற குருக்களை பற்றியும் நமது அடுத்த தலைமுறையிடம் நாம் உயர்வாக பேசி ஒரு உயர்ந்த மதிப்பை உருவாக்கி இருப்போம். இது செயலாக மாறியிருந்தால், அதை சடங்காக நாம் மாற்றியதால் தான் குருக்களை சடங்கை நிறைவேற்ற வந்தவர் என்று ஒதுக்கி இருக்கலாம். உங்க வேலை பூசி வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு பூசாரி வேலையை மட்டும் செய்தால் போதும் என்று ஒதுக்கி இருக்கலாம். இணைந்து பணியாற்றுதல், சேர்ந்து பணியாற்றுவோம், வாருங்கள் உங்களோடு நாங்களும் இணைந்து, நீங்களும் நாங்களும் இணைந்து இந்த திருவரை உருவாக்குவோம், திருச்சபை நாம் எல்லோரும் ஒன்று என்ற அந்த ஒற்றுமை மனப்பான்மை நமக்குள் வந்திருக்கும். நாம் சடங்காக்கி இருக்கிறோமா அல்லது செயலாக்கம் செய்திருக்கிறோமா? குருத்துவத்தை பொறுத்தளவு யோசித்து பார்ப்போம். நற்கருணை நான் சொன்னதை போலதான் பிரிவையும் பிளவையும் உண்டாக்கி வைத்திருக்கிறோமே. சடங்கா செயல் என்றால் நமக்குள் ஒற்றுமை வந்திருக்கும். அன்பு கட்டளை ஏற்றளவு வைத்திருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நான் தயாராக இருக்கிறேனா? பாதம் கழுவி பணிவிடை புரிதல் என்றால் எந்த அளவுக்கு நான் இறங்கி பிறரோடு இணைந்து என்னுடைய பணிகளை எல்லாம் நான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். மீண்டுமாக சொல்கிறேன், இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதை நாம் செய்வதற்கு இந்த திருவிழா நம்மை அழைக்கிறது. அன்பு மக்களே, இந்த திருவிழா நாளில் நற்கருணையை ஏற்படுத்தி திருவையை இயங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய குருக்களுக்காக இறைவேண்டல் செய்து குருக்களை நாம் நமது இல்லத்தில் ஒருவராய், நமது வாழ்க்கையில், நமது வாழ்வில் நம்மோடு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பயணிக்கக்கூடியவராய், திருமுழுக்கிலிருந்து நோய் பூசுதல் வரை அருள் அடையாளங்கள் வழியாய் எங்களை அருளால் நிரப்பக்கூடியவராய் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? பார்த்துக் கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்வியோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பயணிப்போம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் இறுதியாக ஒரு கேள்வி, இதை நீங்கள் சடங்காக செய்கிறீர்களா, செயலாக மாற்றி இருக்கிறீர்களா என்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இன்று நம்முடைய பங்கு தந்தைக்கு திருவிழா வாழ்த்துக்களை ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள்? கையை தூக்குறதுக்கும் பயப்பாத. நான் கையை தூக்குனா நீ பாதுகால குலசா இருக்கியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பயந்திருந்தோம் என்றால், குருத்துவத்தை பற்றி, குருக்களை பற்றி நாம் நம்மை சார்ந்தவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பதில் உங்களுடைய மௌனம் அல்லது உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள், இவைகள் எல்லாம் சாட்சிகள். யோசித்து பாருங்கள். வாழ்த்து, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது, அவர்களை மனதார அன்பு செய்வது, பலவீனத்தோடும் பல குறைகளோடும் இருக்கக்கூடிய நபர்களைத்தான் கடவுள் குருக்களாக தேர்ந்தெடுத்து பலவீனத்தோடும் குறைகளோடும் தான் அவர்கள் பணி செய்வதற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதில் ஆழமான நம்பிக்கை உண்டு. இதோடுதான் அவர்களை தாங்க வேண்டும், இதோடுதான் அவர்களை நேசிக்க வேண்டும், இதோடுதான் அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும், இதோடுதான் அவர்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ ஆண்டவர் அழைப்பதால் உள்ளத்தில் வருவோமாக. ஆமென். இப்பொழுது இரண்டாம் பகுதியான பாதம் கழுவும் சடங்கு ஆரம்பமாகிறது. குருபானவர் திருப்பதி மேலாடையை அகற்றிவிட்டு ஒவ்வொருடனும் சென்று பணியாளர் துணையோடு அவர் பாதத்தில் தண்ணீர் ஊற்றி துடைப்பார். அப்போது பொருத்தமான பாடல்கள் காணப்படும். இந்த சடங்கு முடிந்தவுடன் விசுவாச மன்றாட்டு நடைபெறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காயம் முதல் இன்று வரை
மனம் கடைபிடித்து வரும் சட்டம் பிறரை அழித்து வாழ வேண்டும் என்கிற இந்த உலகம். இந்த உலகை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, பதவி, பட்டத்திற்கான சண்டை, இப்படிப்பட்ட மண்டபத்திற்கு இயேசு ஒரு மாற்று பாடம் சொல்லி தந்து சேது வடிவம் தருவதுதான் இந்த பாதம் கருவும் சடங்கு. நம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கிறார். இந்த ஒரு வாடிக்கையாக, சடங்காக வேடிக்கை பார்க்காமல், குரு பாரம்பரின் செயல்படாக இதை விட்டுவிடாமல் இயேசு கொடுத்துள்ள அன்பு, கடமை, உரிமை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சடங்கில் பங்கேற்போம்.
அன்பு மக்களே, நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும் போது இறைவன் தம்மை உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்படுத்த முனைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவி தொண்டாற்றலின் மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினார். உம் திருமகனின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்களும் தொண்டாற்றும் சீடர்களாக வாழவும், எங்கள் சிந்தனையையும் உழைப்பையும் அடுத்தவர் பணிக்கு அர்ப்பணமாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணிக்குழுத்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய முன்வந்துள்ள அருட்பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும் போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தவும், பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வாழும் போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாக திருவுருவே இறைவா, உலக மாந்தரின் மீட்பின் நினைவாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற புதிய உடன்படிக்கையின் நாளில் உம் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில், துறவு வாழ்வில், தனிமனித வாழ்வில் முழுமையாக எங்களை தியாகம் செய்ய முன்வரவும், பிறர் பணி ஆற்றுவதும்
பிறர் நலம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் பணியாளர்களுக்காக அமைதியில் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான அன்பார்ந்தவர், முதன்பு பிள்ளைகளாக நாம் எல்லோரும் ஒன்று கூடி இப்பொழுது என்னென்ன காரியங்களெல்லாம் நம்மிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவி என்று நாங்கள் நம்புகிறோம். இதோ எங்கள் வாழ்வில் அருளின் வாய்க்காலாய் இருக்கக்கூடிய குருத்துவத்தை, அதை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய குருக்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள, அவர்களோடு இணைந்து பணியாற்ற, அவர்களுடைய இன்ப துன்பங்களில் உடனிருக்க, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய இந்த நாளில் எங்களை இடைத்திருக்கிறேன். உம்முடைய நற்கருணையின் மக்களாக நாங்கள் திகழ்த்திட எங்களை நீர் இன்று தூண்டியிருக்கிறேன். உமது அன்பு கட்டளையை எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சமூகத்திலும் வாழ்வாக்க உங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாரோடும் இணைந்து பணிவோடு தாட்சியோடு பணியாற்றின உறவு சமூகமாய் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு நீர் வழிகாட்டி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்த அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துவதோடு இவற்றையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்திட எங்களுக்கு நீர் உடைய அருளையும் ஆற்றலை நிறைவாய் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது ஒரு பகுதியாகிய தற்கண்டை வழிபாடு ஆரம்பமாகிறது. Thank you.
வாருங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானதை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்குடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திருவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதை வழி நடத்தியவர்
உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீபன் தோனிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறந்தவர்களுக்காய் வேண்டுவோம். ஆண்டவரே, உம்மடியார்களாகிய இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்த அருள் பணியாளர்களை நினைவுகூர்வோம். நமது பங்கில் பணியாற்றி இறந்தவர்கள், நமது மண்ணின் மைந்தர்களால் இறந்தவர்கள், நமது நண்பர் குழுக்கள் இறந்து போன அனைவரையும் நினைத்து பார்ப்போம். நாங்கள் நினைவு கூர்ந்த அனைவரையும் நமது மாட்சியில் கொண்டு சேர்த்தவர்கள், மேலே இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தவர்கள், உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாய் உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாய் என்றும் கண்ணியமான மாற்றுமிக்க மரியாவை, அதே கண்ணியின் கணவனான புனித யோசேப்பை, திருத்துதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமென்ஸ், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகோனுஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், அமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் ஒரு உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் ஒரு குடும்பம் முழுவதும் இக்காணிக்கை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கைகளை மனநிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்கிறது. இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவனவாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தன் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியது எளிமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தன் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரின் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவை உயிர் தெழுந்ததையும் அவரது ஆட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் உம் ஊழியர்களும் புனித மக்களுமாய் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குடைகளில் இருந்து நிலை வாழ்வதும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தை தூய புனித மாசற்ற வழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இலக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாய ஊழியன் ஆவியின் காணிக்கைகளை எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியை உடைய தலைமைக்கு மெல்கிசதேக்கு மக்களித்த காணிக்கைகளை இருவரும் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற வழிப்பொருளாக ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் இறைவன் உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இவ்வழி பொருட்களை மாண்புக்குரிய ஒரு விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக் கொள்ளச் செய்தது. ஆண்டவரே, நம்பிக்கை அடையாளத்தோடு எங்கள் முன் சென்று அமைந்து கொண்டும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்து இழைப்பார் அனைவருக்கும் ஆறுதல் ஒளி அமைதி நிறைந்த இடத்தை ஈர்த்திட வேண்டும் என இறைஞ்சி கொண்டாடுகிறோம். பாவிலாக அடியார்களே நாங்கள் வேதனைக்கு எதிர்நோக்கி இருக்கிறோம். திருத்தூதர்களும் மறைசாட்சிகளும் புனிதர் அனைவருடன் எங்களுக்கு பங்களித்தரும் எங்கள் தகுதியை மீட்டு அன்று அவர்கள் விஞ்ஞான் மன்னிப்பார் பிரதமர் நாங்கள் தொலைவில் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மகிழ்ந்து ஆடுகிறோம். இவர் வழியாக ஆண்டவரை இருவற்றை எல்லாம் இப்பொழுது நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றும் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை நாடுகின்றோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை நோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை இருந்து மகிழ்வோம். இது இறைவனின் சங்கை. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். தெய்வத்தின் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிற பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டுடைய ராமணம் பெருநாளை நாம் ஒவ்வொருவரும் சிறு சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பாதம் அன்புக்கு சடங்குக்கு தேவையான தேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்திருப்பவர்கள் திரு ஆடம் சந்தி ஏந்திரின் குடும்பத்தினர் 500 ரூபாய்.